சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து குறிப்பா டிஃபென்ஸ்ல இருந்து ரிட்டையர் ஆனவங்களுக்கு ஆர்மி குரூப் இன்சூரன்ஸ் ஃபண்ட் மூலமா பைசா திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுவும் குறிப்பா யாரெல்லாம் ரிட்டையர்மெண்ட் 1 ஜனவரி 2015 இருந்து 31 மார்ச் 2017 ரிட்டையர்மெண்ட் ஆனாங்களோ அவர்களிடமிருந்து ஒன் டைம் கான்ட்ரிபியூஷன் அமௌண்டா, அதாவது ஜேசிஎஸ்ஓஆர்எஸ் பற்றி தான் பார்க்குறோம். அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்ல 63,500 rupees உங்கள்கிட்ட இருந்து டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய அஷ்யூர்டு அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5 lakhs வரைக்கும் பெனிஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தது. இது என்னுடைய டேர்ம்ஸ் ஆஃப் கவர் எப்போ வரைக்கும் அப்படின்னா, அந்த எக்ஸர்வீஸ்மெண்ட் ரிட்டர்ன் ஆன தேதியிலேருந்து 30 years இல்லைன்னா 75 years, இது ரெண்டுல எது ஏர்லியராக வருதோ அப்போ வரைக்கும் அவங்க வந்து லைவ்ல இருக்கும் இந்த ஆர்மி குரூப் இன்சூரன்ஸ். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு லாப்ஸ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்ல கொடுத்திருந்த 63,500 rupees திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஒருவேளை, அதாவது இதனுடைய ஃபுல் டீடைல்ஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிட்டையர்மெண்ட் அந்த எக்ஸர்வீஸ்மெண்ட் ரிட்டர்ன் ஆன தேதியில இருந்து 30 yearsக்குள்ள ஒருவேளை மரணமாயிருந்தால் அவருடைய குடும்பத்தார்கள் 5 lakhs வந்து கிளைம் செய்யக்கூடிய வசதி இருக்கு. ஒருவேளை அந்த 30 yearsக்கு அப்புறம் எக்ஸர்வீஸ்மெண்ட் லைவா இருந்தாங்கன்னா 63,500 rupees கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதே நம்முடைய நோக்கம். உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் தேதி இந்த 1 ஜனவரி 2015 இருந்து 31 மார்ச் 2017 இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ரிட்டர்ன் ஆன தேதிக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, என்னென்ன டீடைல்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.